Hello, my dear NEET aspirants. Welcome to Xylem NEET Tamil channel. Yes, பசங்களா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? NEET எக்ஸாம் முடிஞ்சிருச்சு 2025. இனிமேலும் நீங்க அந்த எக்ஸாம் பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அந்த ஹேங் ஓவர் இப்போ உங்களுக்கு இருக்கீங்களா? அண்ட் ஐ நோ தட் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது, நிறைய இன்ட்ராக்ஷன் வருது, மெசேஜஸ். ஸோ அதிலிருந்தெல்லாம் தெரியும் உங்களோட மைண்ட் செட் என்ன, வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ நல்லா தெரியும். ஸோ நம்ம எக்ஸாம் முடிஞ்ச உடனே கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணோம், அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணோம். அன்னைக்கெல்லாம் நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரை மொத்தத்தில் எடுத்து பேசினேன். பட் பீங் ஏ கெமிஸ்ட்ரி டீச்சர், மை கன்சர்ன் மெயினாக எங்கே இருக்கும், கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எப்படி வந்திருக்கு, லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, இனி நெக்ஸ்ட் 2026ஓட நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்க நீங்கள் நிறைய பேர். ஸோ உங்களுக்கு இந்த லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு ஒன்று தெரியணும்னு ஆர்வமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளோட ப்ரிப்ரேஷனை நம்ம பிளான் பண்ண முடியும், என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ வி ஷுட் நோ த கிரவுண்ட் ரியாலிட்டி. நீட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் சொல்கிறாங்க எக்ஸாம் வாஸ் டஃப். இட் வாஸ் ஆக்சுவலி த வேர்டு டஃப் ஏன் சொல்கிறேன்னா, நாம் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நாமன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, டீச்சர்ஸ், த ஹோல் கம்யூனிட்டி எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். வி ஆர் ஆல் எக்ஸ்பெக்டிங் ஏ சம் வாட் சிமிலர் கொஸ்டின் பேப்பர். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக, ஓகே, 10 வருஷமாக இருக்கிற நீட்டோட கொஸ்டின் பேப்பர் எல்லாம் இயர் பை இயர் பார்க்கும்போது அதோட ஒரு டஃப்னஸ் இருக்குல்ல, அதோட ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, அதே ஒரு ஃபார்மேட், அதே ஒரு லெவல் தான் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இந்த வருஷம் என்னாச்சுன்னா ஒரு சர்ப்ரைஸ் வந்துச்சு, ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக. ஸோ அதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஏதோ ஒன்று, அது நடக்காமல் வேறு ஏதோ நடக்கும்போது நமக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கும்ல, அதான் அந்த ஷாக் தான், அதைத்தான் நம்ம டஃப்னு சொல்கிறோம். எப்பவுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா இந்த ஒரு அன்சர்டனிட்டி வில் பி தர், இந்த டஃப்னஸ் வில் பி தர். போர்டு எக்ஸாம் கிடையாது இல்லை, போர்டு எக்ஸாம்னா ஃபுல் மார்க் எடுக்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்னா யாருக்கும் ஃபுல் மார்க் வேண்டாம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்லாருக்கும் ரேங்க் தானே முக்கியம், மார்க் கிடையாது இல்லை. பட் என்னன்னா நம்ம லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக எல்லாரும் மார்க்கை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்டோம், 700 பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். 700 எடுக்கிறதெல்லாம் உன்னால் முடியும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பேன் உங்கள் கூடயே. ஏன்னா நீங்கள் மாக் டெஸ்ட்டில் எழுதும் போதெல்லாம் உங்களுக்கு 680, 690, 700, 710 அப்படிலாம் மார்க் வருதுன்னா நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், ஓகே ஐ அம் கோயிங் டு ரைட் திஸ் எக்ஸாம், நான் 700க்கு மேலே மார்க் எடுப்பேன். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு என்டர் ஆகும்போது கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும் போது நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள், ஷாக். எஸ் த ரியாலிட்டி இஸ் திஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இஸ் நாட் ஏ ஸ்கோரிங் பேப்பர். பட் அதுக்காக எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களோட ரேங்கை யாராலையும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகே பசங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, தேவையில்லாமல் டென்ஷன் அடிக்க வேண்டாம், அன்னெசரி டென்ஷன் வேண்டாம். நாம் 1 இயராக சிஸ்டமேட்டிக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம், ரிவைஸ் பண்ணியிருக்கோம், மாக் டெஸ்ட் எழுதியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம்ல. அண்ட் நம்ம அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அந்த 3 ஹவர்ஸில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோம். எஸ், முடிஞ்சிச்சு, நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. இனிமேல் வெயிட் பண்ணலாம். எல்லாருக்கும் டஃப் தானே, ஸோ அதனால் கட் ஆஃப் குறையும், எல்லாரோட மார்க்கும் குறையும். ஸோ அதனால் ரேங்கு நமக்கு வரும். லோ மார்க்காக இருந்தாலும் நமக்கு ஹை ரேங்க் வரும், லோ மார்க்காக இருந்தாலும் ஹை ரேங்க் வரும். ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம கெமிஸ்ட்ரியோட கொஸ்டின் பேப்பரில் 11th and 12th மொத்த சாப்டரை எடுத்து இன்ஆர்கானிக்கு, ஆர்கானிக்கு, ஃபிசிக்கலு அப்படின்னு பிரித்து கொஸ்டின் பேப்பரில், இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் ஜெனரலி டஃப் தான், ஆனால் கெமிஸ்ட்ரியோட கொஸ்டின் பேப்பர் டஃப்பா இல்லை மாடரேட்டா இல்லை ஈஸியா, அது பார்க்க போகிறேன். கரெக்டாக? ஸோ சாப்டர் வைஸாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், கொஸ்டின் பேப்பரை வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கேன். பீயிங் எ டீச்சர் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் அ டீச்சராக நான் சொல்லலை. ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்டில் இந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்குமா இல்லை மாடரேட்டாக இருக்குமா இல்லை டஃப்பாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேட்டகரைசேஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த செஷனுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வரும்
நீட் 2025ல கெமிஸ்ட்ரி வந்து ரியலி டஃப்பாக இருந்ததா இல்லை ஈஸியா? ஓகேவா? செஷனுக்கு போகலாம் பசங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு இது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்கள் நம்ம சேனலில் வரப்போகுது. அண்ட் நீட் 2026ஓட ப்ரிப்பரேஷனுக்காக தேவையான செஷன்ஸ் அது எல்லாமே வரிசையாக வரும் பசங்களா. எல்லாமே வந்து இன்லைனில் இருக்கேன், உடனே வந்துடும். ரைட்? எஸ். ஸோ நம்ம we are going to check whether the exam is tough and in terms of கெமிஸ்ட்ரியை வச்சு தான் நம்ம பேச போகிறோம். ரெடியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி பேச போகிறோம். யாரை பேஸ் பண்ணி பேச போகிறேன்? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லும்போது நமக்கு வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் இருக்குது, கரெக்டாக? கெமிக்கல் பாண்டிங் இருக்குது, பி பிளாக் இருக்குது, டிஎன்எஃப் இருக்குது, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்குது. சால்ட் அனாலிசிஸையும் நாம் இன்ஆர்கானிக் கூட சேர்த்தே படிக்கலாம். சால்ட் அனாலிசிஸ் இஸ் ஏ ஸ்டாண்ட் அலோன் டாபிக், ஆனால் அது இன்ஆர்கானிக் கூட சேர்த்தே பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது பசங்களா சாப்டர் வைஸாக இந்த வருஷம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், தட் மீன்ஸ் பீரியாடிக் டேபிள் பேஸ் பண்ணி டைரக்ட் கொஸ்டின், அந்த சாப்டர்ல இருந்து நமக்கு 2 கொஸ்டின் வந்திருக்கு, 2 கொஸ்டின்ஸ். ஓகே, அண்ட் the one was extremely easy, it is very easy, and ஒரு கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட் லெவலில் வந்திருக்கு. 2 கொஸ்டின் இருக்கு அதில் ஒரு கொஸ்டின் வந்து நான் ஈஸின்னு சொல்லுவேன், இன்னொரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு சொல்லும்போது அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்கிறேன் பசங்களா, மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது கெமிக்கல் பாண்டிங்கில் பார்த்தா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸில் கேட்ட மாதிரியே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 2 கொஸ்டினும் ஈஸி. சார் மீடியம்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த ஈஸி அண்ட் மீடியம் இருக்குல்ல, இது ஜெனரலாக நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ரெண்டுமே ஈஸி தான். இதுதான் ஈஸி, அது வந்து கொஞ்சம் டஃப், லைக் தட். ஸோ கெமிக்கல் பாண்டிங்கில் 2 கொஸ்டின், ரெண்டுமே ஓகே தான், பிரச்சனையே இல்லை. பி பிளாக் எலிமெண்ட்ஸில் நமக்கு வந்து என்ன படிக்கணும் சார்? நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கே, நிறைய ட்ரெண்ட் இருக்குது, அப்படியெல்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம சிலபஸ் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, பி பிளாக்லேருந்து டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பிஃபோர் த எக்ஸாம் ஆல்சோ நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். பி பிளாக்கை பற்றி நிறைய பேர் எப்பவுமே கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க, பி பிளாக்கை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் பேசிக்கான ட்ரெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க, அதிலிருந்து தான் கொஸ்டின் வரும்னு பிஃபோர் த எக்ஸாமே நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக அதே மாதிரி தான் இருந்துச்சு. பி பிளாக்ல இருந்து கேட்டது வெரி ஈஸி கொஸ்டின், நாட் அட் ஆல் ஏ ப்ராப்ளம். டிஎன்எஃப் பிளாக் அகெயின் டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2 ஆன்சர் பண்றதுல எந்த பிரச்சனையும் வராது, ஈஸி கொஸ்டின். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சிமிலர்லி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல மட்டும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஎன்எஃப்ல 2, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல 3 கொஸ்டின் கேட்டதுல 2 கொஸ்டின் ஈஸி. சார் ஒரு கொஸ்டின் டஃப் இல்லை, நான் சொல்லுவேன் இங்கதான், இது வந்து இங்கதான், இது வேண்டாம். 3 கொஸ்டினுமே ஈஸி தான். அப்புறம் ஏன் ஒரு கொஸ்டின் இங்கே போட்டிருந்தேன் தெரியுமா? அதுதான் அந்த ஒரு கொஸ்டினில் கண்டக்டன்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் 4 காம்ப்ளெக்ஸை தந்து லெஸ் கண்டக்டன்ஸ், அப்படி தானே? லெஸ் கண்டக்டன்ஸ் ஆக்சுவலி அதில் 2 ஆன்சர் வருது இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் அயோன்ஸ் 2 ஆன்சர் வருது இல்லை. ஸோ அது வந்து ஒரு போனஸ் கொஸ்டின் மாதிரி தான். அது வந்து எல்லாருக்கும் ஆன்சர் எடுக்க முடியும். 2 என்ன சொல்கிறது 2 கரெக்ட் ஆன்சர் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதில் வந்து எல்லாருக்கும் ஸ்கோர் வர வாய்ப்பு இருக்குது. என்டி அந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணுவாங்க, டிலீட் பண்ணலாம், இல்லாட்டி எல்லாருக்கும் மார்க் கொடுக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் நாட் அட் ஆல் எ டஃப் கொஸ்டின். அப்படின்னா சால்ட் அனாலிசிஸ் பாருங்க, ஒன்லி 1 கொஸ்டின் தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி. டைரக்டாக கேட்டியோனோட குரூப் அது கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சால்ட் அனாலிசிஸை பற்றியும் இதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வரி பண்ணாங்க. பிஃபோர் த எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மோர் வரிட் அபவுட் சால்ட் அனாலிசிஸ். நான் வந்து என்னோட செஷன்ஸில் எல்லாமே கீப் ஆன் சேயிங் தட் சால்ட் அனாலிசிஸ் பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் சாப்டர்ஸை படிங்க, அங்கே ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் இருக்குது, அதை படிங்க. சால்ட் அனாலிசிஸ் எப்படி போனாலும் மிஞ்சி போனால் ஒரு கொஸ்டின் தானே வரும், அது வந்து டைரெக்டாக வரும். அண்ட் பிஃபோர் த எக்ஸாம், நீட் எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி என்ன பண்ணேன், இந்த கேட்டியோன் ஆனியோன் அனாலிசிஸ் மட்டும் ஒரு செஷன் போட்டேன். அண்ட் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த செஷன் மட்டும் பாருங்கள், இதில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின் வரும்னு சொன்னேன். கரெக்டாக அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ சால்ட் அனாலிசிஸும் நமக்கு பெரிய தலைவலி கொடுக்கல பசங்களா. அண்ட் பிஃபோர் கோயிங் டு த ஃபிசிக்கல், அப்போ நம்ம இன்ஆர்கானிக்கை முடிச்சிட்டோம், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். இந்த ஒரு கொஸ்டினை வந்து டஃப்னு சொல்ல மாட்டேன், அதை வந்து நான் ஈஸியாக பார்ட்டுக்கு கொண்டு போனேன். நமக்கு வந்து ஓன்லி 2 கொஸ்டின்ஸ் பசங்களா, ஓன்லி 2 கொஸ்டின்ஸ். அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2 கொஸ்டின் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்திருக்கு. கொஞ்சம் டிஃபிகல்ட்னா இதுவும் சால்வ் பண்ண முடியும், பட் அதுக்குன்னா கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் லெங்தி கொஸ்டின்ஸ், கொஞ்சம் டைம் கன்சியூமிங் கொஸ்டின்ஸ்.
2 கொஸ்டின் இருக்கு. ஓகே, we are going to physical chemistry. நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் அதிகமாக வரும். ஓகே, அப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாப்டர் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியிலிருந்து ஒரே ஒரு கொஸ்டின், அது டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வரப்போகுது. ரொம்ப ஈஸி, பிரச்சனையே இல்லை. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்திலிருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3மே ஈஸி கேட்டகரி. 3மே ஈஸி கேட்டகரி தான், எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் டைரக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி, இல்லாட்டி கொஞ்சம் யோசிச்சா எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்கிற கொஸ்டின்ஸ், நோ ப்ராப்ளம் அட் ஆல். அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் தட் வாஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், ஒத்துக்கிறேன். தட் வாஸ் அ டிஃபிகல்ட் கொஸ்டின். தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கேட்டதே ஒரு கொஸ்டின், அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்க. ஈக்குலிபிரியத்திலிருந்து கேட்டது 2 கொஸ்டின், பிரச்சனை இல்லை, டைரக்டாக சால்வ் பண்ணலாம். அந்த கேபி கேசி ரிலேஷன்ஷிப் வச்செல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின், ஈஸி கொஸ்டின் தான், ஒன்றும் இல்லை, ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேஷன் மாதிரி. சொல்யூஷன்ஸ்லேருந்து 3 கொஸ்டின், 3மே ஈஸி கேட்டகரியில் வருது. கைனடிக்ஸ்லேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த வாட்டி பாருங்க, நான் அன்எக்ஸ்பெக்டடாக கைனடிக்ஸ்லேருந்து 4 கொஸ்டின், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியிலிருந்து 1 கொஸ்டின். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இருந்தெல்லாம் மோர் தேன் 1 கொஸ்டின் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியிலிருந்து இந்த வாட்டி ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு. கெமிக்கல் கைனடிக்ஸ்லேருந்து 4 கொஸ்டின் வந்து, அந்த கிராஃப் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் கிராஃப் ஈஸி. என்சிஆர்டியில் அப்படியே இருக்குது. என்சிஆர்டியில் இன்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதெல்லாம் ஒரு கொஸ்டினாக வந்திருக்காங்க. சிம்பிளாக ஃபர்ஸ்டோட ரேட் கான்ஸ்டன்ட் வந்து டைம் கண்டுபிடிக்கிறது, டைம் தந்து ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது, கிராஃப் தந்து எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கா, அதெல்லாம் சிம்பிள் தானே, ரொம்ப ஈஸியான கான்செப்ட். அதான் கைனடிக்ஸ்ல வந்து ஈஸி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேயே இருக்கிறது ஒரே ஒரு டஃப் கொஸ்டின் தான். only 1 கொஸ்டின் இஸ் டஃப். சொல்றது புரியுதா? இன்ஆர்கானிக்ல 2 கொஸ்டின் டஃப் கேட்டகரியில கொண்டு வந்தேன். பிசிக்கல ஒரே ஒரு கொஸ்டின் ஃப்ரம் தெர்மோடைனமிக்ஸ், அது மட்டும் தான் டஃப் கேட்டகரியில வருது. ஓகே, நவ we are moving to organic chemistry. எஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த வருஷம் இல்லை, நான் வந்து நீட் ஆஸ்பிரன்ஸ் கிட்ட எப்போல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் பீயிங் அ கெமிஸ்ட்ரி டீச்சர் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது பேசிக்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்கணும். பேசிக்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது 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 நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, பேசிக்ஸ்னால் GOC1 GOC2 சைலத்தோட வெற்றி பேட்ச்லேயும் மேரா பேட்ச்லேயும் படித்த பசங்களுக்கு தெரியும். சைலம் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை GOC1 GOC2 2 கேட்டகரியாக பேசிக்ஸ் எல்லாம் முதல்ல டீச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் சாப்டர் வைஸாக போவேன். அந்த பேசிக்ஸில் தான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட், மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் எல்லாமே பேசிக்ஸில் இருக்குது. அதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் வந்து வெரி ஈஸியாக இருக்கும். அந்த டிஸ்கஷன் அப்போ நம்ம சொன்ன அந்த பேச்சு இருக்குல்ல, அது அப்படியே கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கொஸ்டின் கேட்டதில் பாருங்க 2 2 2 மொத்தம் 6 கொஸ்டின் எங்கிருந்து கேட்டிருக்காங்க. சம் பேசிக் பிரின்சிபிள்ஸ் அண்ட் டெக்னிக். தட் மீன்ஸ் GOC1 இருந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பசங்களாம். கிளியரா? GOC1 இருந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 6 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் ஈஸிடா. அந்த 6 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் ஈஸி, 2 கொஸ்டின் கொஞ்சம் டைம் கன்சியூமிங். ஓகே, 2 கொஸ்டின் கொஞ்சம் டைம் கன்சியூமிங். அதுக்கப்புறம் சாப்டர் வைஸாக பார்க்கும்போது ஹைட்ரோ கார்பன்லேருந்து 3 கொஸ்டின், 3மே டைரெக்டாக ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஹாலோ ஆல்கேன்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் ஈஸி. ஆல்கோஹால் ஃபீனோல் இதர்லேருந்து 1 கொஸ்டின், அது வந்து கொஞ்சம் ஒரு கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்கு. வருத்தமாக இருக்குது, ஏன்னா ஆல்டிஹைட்ஸ் எல்லாம் பெரிய சாப்டர், நிறைய கான்செப்ட், நிறைய ரியாக்ஷன்ஸ். ஆனால் கேட்டது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், ஆனால் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அமீன்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் பாருங்க. ஆல்டிஹைட்ஸ்லேருந்து 1 கொஸ்டின், அமீன்ஸ்லேருந்து 2 கொஸ்டின். அமீன்ஸ் இஸ் அ ஸ்மாலர் ஸ்டெப், அதுலேருந்து 2 கொஸ்டின். ஆனால் அதெல்லாம் ஈஸி கொஸ்டின். பயோமாலிகுல்ஸ்லேருந்து ஒரே கொஸ்டின் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து டைரெக்டாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ரெடியா? அந்த ஃபேட் பேஸ்ட், வாட்டர் சோலபிள், ஃபேட் சோலபிள், அதெல்லாம் கேட்டிருக்காங்கல்ல பசங்களா, புரியுதா? அப்போது டிஃபிகல்ட் லெவல் பார்த்தா ஆர்கானிக்கில் மொத்தம் ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. ஆர்கானிக்கில் 3 கொஸ்டின் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஃபிசிக்கலில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் டிஃபிகல்ட்டி. இன்ஆர்கானிக்கில் 2 கொஸ்டின். ஸோ மொத்தத்தில் சொல்ல போனால் இந்த வருஷம் கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப ஈஸி. டஃப் எது? ஆர்கானிக் தான்.
ஆர்கானிக்கில் வந்து ஆர்கானிக் படிக்கும்போது அந்தளவுக்கு டஃப் சில பேருக்கு ஃபீல் ஆக மாட்டேன். சில பேருக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பேன் தெரியுமா, படிக்கிற டைமில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப டஃப் மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதில் நிறைய நியூமரிக்கல்ஸ் இருக்கு, நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. பட் பாருங்கள், கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரே ஒரு டஃப் கொஸ்டின் தான் கேட்டிருக்கு. டைரக்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து நம்பர் ஆஃப் டஃப் கொஸ்டின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த வருஷம். இது மாறும், வேரியபிள் ஆகும். அடுத்த வருஷம் இதே மாதிரி ரிப்பீட் ஆகுமா இல்லையா? பட் திஸ் இஸ் அ சிச்சுவேஷன். ஸோ ஓவராலாக பார்த்தா 3, 4, 5, 2, 1 மொத்தம் 6 கொஸ்டின் தான். அந்த 6 கொஸ்டின்லேயே பாருங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அது டஃப்பாக இருக்கும் இல்லை. ஸோ நான் சொல்ல போனால் 45 கொஸ்டின்ஸில் ஒரு 40 கொஸ்டின்ஸ், அரௌண்ட் 40 கொஸ்டின்ஸ் மட்டும்தான், 5 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின், கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கான கொஸ்டின். நீங்கள் அந்த 5 கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாலும் 40 கொஸ்டின் சாலிடாக நம்ம கையில் இருக்குது. 40 கொஸ்டின் சாலிடாக நம்ம கையில் இருக்குன்னா 40 × 4 எவ்வளோ வரும்? 160 மார்க் நம்ம எடுக்கலாம்ல, ஈஸியாக 160 மார்க் எடுக்கலாம்ல. ஓகே, பரவாயில்ல, 2 கொஸ்டின் போட்டு 150 ரவுண்ட் பண்ணுங்க, 150 மார்க் நம்ம எடுக்கலாம்ல. கெமிஸ்ட்ரியில் சாலிடாக நீங்கள் 150 எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது, உங்களோட ரேங்க் ஹை ரேங்க் வரும். டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, கெமிஸ்ட்ரி அப்போ இந்த வருஷம் அவ்வளோ டஃப் இல்லை. பட் நான் ஒத்துக்கிறேன், இப்போது லைவில் இல்லாட்டி ஸ்டுடியோவிலேருந்து இப்படி பேசுகிறது ரொம்ப ஈஸி சார். அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து பாருங்கள், அப்படி தானே உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. எனக்கு அது கேட்குது, உண்மைதான். எஸ், தட் இஸ் த ரியல் எக்ஸாம்னா அதுதான்டா எக்ஸாமு. அந்த ஆம்பியன்ஸு, அந்த 3 மணி நேரத்தில் உங்களுக்கு so many factors, பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன், நெய்பர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன், சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், உங்களோட கனவு, 1 இயர் உழைப்பு, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், ஆங்ஷைட்டி, ப்ரெஷர், ஆங்கர் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் அதுக்கெல்லாம் ஒரு ரிசல்ட் எடுக்க போகிறேன். அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது சில பேர் ஃபிசிக்ஸ் எடுத்து முதல்ல பார்த்துருப்பேன், சில பேர் பயாலஜி எடுத்து பார்த்துருப்பேன், சில பேர் கெமிஸ்ட்ரி எடுத்து பார்த்துருப்பேன். சிச்சுவேஷன் வில் வேரி ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கொஸ்டின் பார்க்கும்போதே அதில் வந்து டஃப்பான சில கான்செப்ட் இருக்கு, எனக்கு தெரியாத மாதிரி எல்லாம் சென்டென்சஸ் போயிருக்கு, லெங்தி கொஸ்டின்ஸ் இருக்கு. அது பார்க்கும்போதே அந்த ஃபீலிங் வரும்போதே நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகும், அவங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் கூட அட்டன் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடும். வெளியே இருந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கூட எழுதாத நிறைய பேர் இருக்கு அந்த சொசைட்டியில். அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கூட எழுதியிருக்க மாட்டேன். நீட் ஜேஇ மட்டும் இல்லை, ஒரு பிஎஸ்சி டெஸ்ட், ஒரு கவர்மெண்ட் டெஸ்ட் கூட எழுதாத நிறைய பேர் சொசைட்டியில் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் வருவாங்க, உங்களை அட்வைஸ் பண்ணுவாங்க. கொடுக்காதீங்க, கேளுங்க, திருப்பி கேளுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் உங்களோட லைஃப்பில் எழுதியிருக்கீங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்னென்னு தெரியுமா? அதோட ஃபார்மேட் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு இது என்ன போர்டு எக்ஸாமா? சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்க, இல்லாட்டி சும்மா இருங்க. ரியாலிட்டி இதுதான். நாம் பண்ணியிருக்கோம், நாம் உழைச்சிருக்கோம், நாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுக்கான ரிசல்ட் நமக்கு வரும். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஆர் இல்லை இந்த வாட்டி ஒர்க் ஆகலை, ஓகே ஃபைன், இன்னொரு ட்ரை கொடுங்க. Now you are not starting from zero. You have an experience, 1 year experience இருக்கு. You have come so far. இது வரைக்கும் வந்திருக்கோம். இன்னொரு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக உங்களால் கிராக் பண்ண முடியும். ஓகே பசங்களா, எஸ். ஸோ ஓவராலாக சொல்ல போனால் கெமிஸ்ட்ரி இந்த வருஷம் டஃப்னு சொன்னால் தட் இஸ் நாட் ஏ ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி பற்றி பேசணும்ல. பட் ஓவராலாக பயாலஜி, ஃபிசிக்ஸ், பயாலஜியில் டைம் கன்சியூமிங் கொஸ்டின்ஸ், ஃபிசிக்ஸில் ஜேஇ லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும்போது அந்த ஓவரால் 3 ஹவர்ஸில் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியும் டஃப்பாக தான் ஃபீல் ஆகிருக்கும். அது உண்மைதான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் திஸ் இஸ் த கிரவுண்ட் ரியாலிட்டி. அது நம்ம இப்போ அது தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் சொன்னேன். ஓகே, எஸ் பசங்களா. ஸோ லாஸ்ட் இயர் எக்ஸாம் முடிஞ்சது, அதோட அனாலிசிஸ், அதோட டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நமக்கு வேணும். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு அதெல்லாம் வேணும். அந்த ஃபவுண்டேஷன்லாம் வச்சு தான் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் another 1 year, இஃப் யூ ஆர் பிளானிங் டு இன்வெஸ்ட் another 1 year for your டாக்டர் கனவு அப்படின்னா உங்களுக்காக சைலத்தில் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெனி ஆஃப் யூ நோ ஆல்ரெடி. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், சைலத்துக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஆன்லைன் ப்ரோக்ராம் இருக்காங்க ரிப்பீட்டருக்காக. தட் இஸ் அவர் வெற்றி பேட்ச்.
வெற்றி பேட்சில் ஒரு இனிமே இந்த 1 இயர் நெக்ஸ்ட் நீட் எக்ஸாம் வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்னு இப்போவே நமக்கு ஷெட்யூல் இருக்குது. வித்தின் 6 months நம்ம வந்து 11th and 12th மொத்த சாப்டரையும் ரிவைஸ் படிப்பாங்க. அதுக்கப்புறம் 2-3 months நமக்கு ரிவிஷன் மட்டும்தான், ஓன்லி ரிவிஷன். அதுக்கப்புறம் 2 months நம்ம ஃபுல்லாக மாக் டெஸ்ட் எழுத போகிறேன். கிளியரா? அண்ட் இந்த வாட்டி சைலத்தோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் லாஸ்ட் இயர்லேருந்து நம்ம அப்கிரேட் பண்ணுறோம். பிகாஸ் லெவல் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குன்னா இந்த லெவல் ஆஃப் த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நாமளும் நம்மளை எக்யூப்பை பண்ணணும். ஸோ லாஸ்ட் இயர் இருக்கிற அதே பேட்டர்ன், அதே கொஸ்டின், அந்த டிஸ்கஷன் கிடையாது இந்த வருஷம். எவ்ரி திங் ஹேஸ் சேஞ்ச்ட். ஸோ வி ஹாவ் டு அந்த சேஞ்சை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை, அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும். இல்லாட்டி நம்ம வந்து க்ரோ பண்ண முடியாது. அது வந்து லைஃப்பில் எப்போவுமே அப்படி தான். நம்ம வந்து ரிஜிடாக இருந்தால் நம்மளால் க்ரோ ஆக முடியாது. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். சிச்சுவேஷன் என்விரான்மெண்ட் மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் நம்மளை அப்கிரேட் பண்ணியே போயிட்டு இருக்கணும். ஓகேவா பசங்களா? அந்த ஸ்கில் செட்டை நம்ம அக்யூர் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மெட்டீரியல்ஸ், நம்மளோட கொஸ்டின் டிஸ்கஷன், நம்மளோட 1 shot லெக்சர்ஸ் எல்லாமே மாறப்போகுது. நம்மளோட கிளாஸ் ரூம் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே மாறப்போகுது. தட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி வெற்றி பேட்சில். அண்ட் இதில் வந்து சோ மெனி அதர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டில் உங்களுக்கு இன்ஃபினிட்டி கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நிறைய மாக் டெஸ்ட் எழுதலாம், கிராஷ் ப்ரோக்ராம் எல்லாம் இதுக்குள்ளே ஃப்ரீயாக வரும், இன்பில்ட்டாக வரும். எவ்ரி திங் இஸ் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கு பசங்களா. சீட்ஸ் ஆர் வெரி லிமிட்டட். ஓகே, ஸோ அதனால் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அட்மிஷன் எடுங்க. ஏன்னா ஒரு 1 month அப்புறம் நீங்கள் இந்த முடிவு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா போர்ஷன்ஸ் போயிருக்கும் கொஞ்சம். அப்போ பேக்லாக் வரும். அந்த பேக்லாக் இருக்கும்போது எப்போவுமே உங்களுக்கே தெரியும், பேக்லாக் இருந்தால் நமக்கு வந்து படிக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸோ இமீடியட்டாக முடிவெடுங்க. அண்ட் டீட்டெயில்ஸுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 8129000700. பட் இஃப் யூ கேன் ரியலி வாண்ட் அன் ஆஃப்லைன் ப்ரோக்ராம், எனக்கு கிளாஸ் ரூமில் உட்காந்து ஃபேக்கல்ட்டிஸை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அவங்க கிட்ட இருந்து டவுட்டு கிளியர் பண்ணி நேரடியாக படிக்கணும், அண்ட் எனக்கு வீடியோ கிளாஸும் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் என்ன தெரியுமா? அது ஹைப்ரிட் சிஸ்டம் தான். சைலத்தோட எக்ஸ்க்ளூசிவான அந்த ஹைப்ரிட் சிஸ்டம் தான் நம்ம மாரா பேட்சில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட் இயரில் நமக்கு கோயம்புத்தூரில் மட்டும்தான் அந்த ஹைப்ரிட் சிஸ்டம் இருந்துச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி இஃப் யூஆர் லக்கி, நீங்கள் திருச்சியில் இருந்தாலும், திருநெல்வேலியில் இருந்தாலும் பரவாயில்ல, கோயம்புத்தூரில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 3 சிட்டிஸ்லையுமே, இல்லாட்டி இந்த சிட்டிஸுக்கு நியர்பை இல்லை ஏரியாவில் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸி ஆக்சசிபிளாக இருந்துச்சுன்னா இந்த 3 இடம் யூ கேன் ஜாயின் இன் அவர் மாரா பேட்ச். எப்படி நான் வெற்றியில் சொன்னேனோ அதுக்கு மேலே. ஏன்னா இங்கே மாரா பேட்சில் நீங்கள் டெய்லி ஆஃப்லைன் கிளாஸ்க்கு அட்டன் பண்ண மாட்டேன், ஆல்டர்னேட்டிவ் டேஸில் அட்டன் பண்ணுவேன். ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் அட்டன் பண்ணுவேன். ஓகேவா? அப்போது ஹாஸ்டலில் இருந்து இல்லாட்டி உங்களோட வீட்டில் இருந்து நீங்கள் முதல்ல வீடியோ டிஸ்கஷன் பார்ப்பீங்க. அடுத்த நாள் அதே சாப்டரை வந்து இன்னொரு ஃபேக்கல்ட்டி வந்து எடுக்க போகிறாங்க. தட் மீன் டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் ஒரே சாப்டரை உங்களுக்கு எடுத்து தராங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் ஐடியா கிடைக்கும். வீடியோ சொல்யூஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் வரும். எஸ், அந்த டவுட்ஸ் எல்லாம் அடுத்த நாள் செஷனுக்கு போகும்போது ஆஃப்லைன் டீச்சர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ சொல்யூஷனில் டிஸ்கஸ் பண்ணுற கொஸ்டின் வேறு, கிளாஸ் ரூமில் டிஸ்கஸ் பண்ணுற கொஸ்டின் வேறு. ஸோ மெனி கொஸ்டின் ப்ராக்டிஸும் சூப்பராக நடக்கும். நீங்கள் அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எதுவும் போட தேவையில்லை. யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஜாயின் இந்த சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதான் பசங்களை நம்ம மாரா பேட்சோட கிளாஸ் வந்து May 25th, ஓகே, இந்த மாதம் ஆரம்பிக்க போகுது. ஸோ அட்மிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கு பசங்களா. அதோட என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த வருஷம் இந்த மாரா பேட்சில் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் எடுக்க முடியும். அதுக்கான SAT எக்ஸாம் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த SAT எக்ஸாமை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ரெடியா? ஸோ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கோர்சஸ், online and offline, because Xylem wants to be with the students community in Tamil Nadu. ஸோ அதனால் நம்ம ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் கோர்சஸ் கொடுத்து தான் இருக்காங்க. 11th and 12th படிக்கிற பசங்களுக்கு ஆஃப்லைன் டியூஷன் சைலத்தோட ஹைப்ரிட் சென்டர்ஸில் நடக்குது பசங்களா. 11th பசங்களோட ஆஃப்லைன் டியூஷனோட பேர் தான் தலா ப்ரோ, அண்ட் 12th பசங்களோட ஆஃப்லைன் டியூஷனோட பேர் தான் தளபதி ப்ரோ. அண்ட் 12th படிக்கிற பசங்களுக்கு எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு படிக்கணும், 12th படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தளபதினு ஒரு பேட்சே இருக்குது. இட்ஸ் அன் ஆன்லைன் பேட்ச். அதில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு 12th மொத்த போர்ஷனும் ரிவிஷன், டிஸ்கஷன், ரிவிஷன், எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கும். அது கூடவே அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னா
11th அவங்க சரியாக படிக்கலைன்னா 11th அவங்களுக்கு ஒழுங்காக படிக்கலை சார், 11th நிறைய சாப்டர் வந்து எனக்கு எதுவுமே தெரியல, பேஸே இல்லை சார், 12th முடிச்சு எப்படி ஒரு ஹையர் ஸ்டடீஸுக்கு போகும்னு எனக்கு கான்ஃபிடன்ஸே இல்லை சார், அப்படி இருந்துச்சுன்னா இந்த தளபதி பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா 12th போர்ஷன் சைட் பை சைடாக 11th ரிவிஷனும் நடக்கும். ஓகே, ஸோ 11th + 12th இதோட அடிஷ்னல் பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு 12th முடிச்ச உடனே சைலத்தோட கிராஷ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதுவும் இந்த தளபதி பேட்சில் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ இட்ஸ் அ ஓவரால் பேக்கேஜ். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ஓகே பசங்களா, ரெடியா? ஸோ தட்ஸ் இட். ஆல்ரெடி நான் தளபதியை பற்றி பேசிட்டேன். யா, ஐ மென்ஷன் டிஸ்கஸ்ட் எவ்ரிதிங். ஸோ தட்ஸ் இட் பசங்களா. கெமிஸ்ட்ரி நீட் 2025ல நாட் அ டிஃபிகல்ட். ஓகே, 5 கொஸ்டின்ஸ் தான் அந்த டிஃபிகல்ட் கேட்டகரியில் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஈஸி கொஸ்டின் பேப்பர் தான். பட் ஓவராலாக பார்க்கும்போது ஃபிசிக்ஸும் பயாலஜி எல்லாமே ஒன்றா பார்க்கும்போது அந்த 3 ஹவர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டஃப் ஃபீல் ஆகிருக்கும். அது உண்மை தான், அந்த உண்மையை நான் ஒத்துக்கிறேன். பட் வி ஹாவ் டு பி வெரி, நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸாக அனலைசிஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அடுத்த வருஷத்துக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த அப்ரோச் எடுக்கணும், எல்லாமே வந்து நம்மளால் பிளான் பண்ண முடியும். ஓகே, ஸோ பசங்களா சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களோட எஃபர்ட் போட்டிருக்கேன், மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கேன். ஸோ இனிமேல் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். ஓகே, ஸோ ரிசல்ட் வரட்டும், அலாட்மெண்ட் வரட்டும். மார்க் எல்லாருக்குமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். நமக்கு ரேங்க் தான் முக்கியம். ரேங்க் வச்சு தான் சீட் அலாட்மெண்ட் நடக்கும். ஓகேவா? ஸோ சந்தோஷமாக இருங்க. தட்ஸ் இட். வேறு என்ன சொல்கிறது? தேங்க்யூ ஸோ மச்.